சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 07798574445. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவா மதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் மாவீரர் திருவுருவப் படம் அவமதிப்பு, சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு. சுவிட்சர்லாந்து எல்லையில் 5 கிலோவுக்கு மேற்பட்ட கொக்கையின் பறிமுதல். கார் ஓட்டுநர் கைது. சுவிட்சர்லாந்தில் தேவையான அளவு பெட்ரோல் மற்றும் எரிபொருட்கள் உள்ளதாக அரசு தகவல். போஸ்ட் பஸ் தீ விபத்து பலியாளர்களுக்கு நாடு முழுவதும் அஞ்சலி. ஆல்ப்ஸ் தெற்கில் கடும் பனிப்பொழிவு, சில பகுதிகளில் 1 மீட்டருக்கு மேல் பனி. தொடர்பான விரிவான செய்திகள். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலி தான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைக்க. சுவிட்சர்லாந்தில் பெர்ன் கண்டோனில் உள்ள போனெக்கன் அருகே A8 நெடுஞ்சாலையில் சனிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற கடுமையான வாகன விபத்தில் 5 காயமடைந்தனர். இந்த விபத்துக்கு பின்னர் அந்த நெடுஞ்சாலை பகுதி பல மணி நேரம் முழுமையாக மூடப்பட்டதாக பெர்ன் கண்டோனல் காவல்துறை தெரிவித்தது. பெர்ன் கண்டோனல் காவல்துறையினரின் தகவலின்படி 2026 மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை மாலை சுமார் 4:40 அளவில் A8 நெடுஞ்சாலையில் போக்குவரத்து விபத்து ஏற்பட்டதாக அவசர தகவல் கிடைத்தது. ஆரம்ப விசாரணைகளின்படி ஒரு கார் ஓட்டுநர் இன்டர்லாக்கென் நகரத்திலிருந்து மெய்ரிங்கன் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். போனிக்கன் வெளியேற்று பகுதியில் அருகில் உள்ள இடது வளைவில் சென்று விலை இன்னும் தெளிவாக விளக்கப்படாத காரணங்களால் அந்த வாகனம் எதிர்ப்புற பாதையில் நுழைந்தது. அதன் பின் எதிரே வந்து கொண்டிருந்த மற்றொரு காரோடு நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக இந்த கணக்கில் தெரிய வந்தது. இந்த விபத்தில் மொத்தம் 5 காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அதில் ஒரு பெண் பயணி மீட்புக் குழுக்கள் சம்பவ இடத்துக்கு வரும் வரை அங்கு இருந்த பொதுமக்களால் முதல் உதவி அளிக்கப்பட்டதாகவும் பின்னர் போனெலி தீயணைப்பு படையினர் வாகனத்திலிருந்து அவரை மீட்டு வெளியேற்றியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் விபத்து ஆய்வு பணிகள் கொல்லப்பட்டதால் A8 நெடுஞ்சாலையின் சம்பந்தப்பட்ட பகுதி சுமார் 4 மணி நேரம் முழுமையாக மூடப்பட்டது. அந்த நேரத்தில் போக்குவரத்து பிரியன் சோபரிட் வழியாக மாற்றுப்பாதைக்கு இடப்பட்டது. இந்த நடவடிக்கைகளில் பெர்ன் கண்டோனல் காவல்துறை சிறப்பு பிரிவுகள், 4 ஆம்புலன்ஸ் குழுக்கள், 2 அவசர மருத்துவர்கள் மற்றும் போடெலி தீயணைப்பு படையினர் இணைந்தனர். விபத்துக்கான துல்லியமான காரணம் என்ன என்பது குறித்து பெர்ன் கண்டோனல் காவல்துறை தற்போது மேலதிக விசாரணைகளை தொடங்கியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் முக்கிய சுற்றுலா பகுதிகளான இன்டர்லாக்கென் மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் அமைந்துள்ள A8 நெடுஞ்சாலை வழியில் போக்குவரத்து அதிகமாக இருப்பதால் அதிகாரிகள் வாகன ஓட்டுநர்கள் கூடுதல் கவனத்தோடு பயணம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் கண்டோனில் உள்ள சார்கன்ஸ் பகுதியில் கார் கேரேஜ்களில் உடைத்து நுழைந்து திருட்டு செய்ய முயன்றதாக சந்தேகப்படும் இருவரை சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கைது செய்தது. சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறையின் தகவலின்படி 2026 மார்ச் 15ஆம் தேதி அதிகாலை சுமார் 3 மணியளவில் ரெய்னோஸ்திராச பகுதியில் உள்ள ஒரு கார் கேரேஜ் அருகே சந்தேகத்துக்கிடமான ஒரு வாகனத்தை காவல்துறை ரோந்து குழு கவனித்தது. அதன் பின் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அந்த கட்டிடத்தின் 2 ஜன்னல் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து மேலும் பல காவல்துறை ரோந்து குழு சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டன. அத்தோடு எல்லை பாதுகாப்பு படை, நாய்ப்படை அதிகாரிகள் மற்றும் ட்ரோன் இயக்குநர்களும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். சந்தேக நபர்கள் அந்த கேரேஜ் இடத்தை ஏற்கனவே விட்டு வெளியேறியுள்ளதாக உறுதி செய்யப்பட்ட பின் சிறிது நேரத்தில் சூரிக் ஸ்ட்ராச பகுதியில் உள்ள மற்றொரு கார் கேரேஜில் உடைத்து நுழைந்து சம்பவம் இடம்பெற்றிருப்பது கண்டறியப்பட்டது. அங்கு சென்ற சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை ரோந்து குழுவினர் 2 பேரை நேரில் கண்டதும் அவர்கள் கட்டிடத்தின் கூரைக்கு ஏறி தப்பிச் செல்ல முயன்றனர். எனினும் ட்ரோன் கண்காணிப்பும் நாய்ப்படை உதவியும் பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட விரைவான நடவடிக்கையின் மூலம் இருவரும் கைதாகினர். கைது செய்யப்பட்டவர்கள் 18 வயதுடைய ஒரு இளைஞரும் 16 வயதுடைய ஒரு இளம் பெண்ணும் ஆவர். இவர்கள் இருவரும் சேர்பியா நாட்டைச் சேர்ந்தவர்கள். அத்துடன் சார்கன்ஸ் பகுதியை சுற்றியுள்ள பகுதியில் வசித்து வந்தவர்கள் என்றும் இந்த கணக்கில் தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை மேலதிக விசாரணைகளை தொடர்கிறது. சமீப காலமாக சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளில் கார் கேரேஜ்கள் மற்றும் வாகன சேவை நிலையங்களில் திருட்டு முயற்சிகள் அதிகரித்துள்ள நிலையில் இவ்வாறான சம்பவங்களை கட்டுப்படுத்த காவல்துறை கண்காணிப்பை மேலும் அதிகரிக்கிறது. சுவிட்சர்லாந்தின் பாசல் லாண்ட்ஷாஃப்ட் கண்டோனில் உள்ள லீஸ்டல் பாஸ்போர்ட் அலுவலகம் வழக்கம் போல வசந்த காலமும் கோடை காலமும் தொடங்கும் இந்த நேரத்தில் அதிகமான மக்கள் பயண ஆவணங்களை புதுப்பிக்க வருவார்கள் என்பதால் பொதுமக்களுக்கு முன்கூட்டி எச்சரிக்கை விடுத்தது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த காலப்பகுதியில் வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிப்பதால் சுவிஸ் குடிமக்கள் தங்களின் சுவிஸ் பாஸ்போர்ட் மற்றும் அடையாள அட்டை காலாவதியாகும் தேதியை முன்பே சரிபார்த்து தேவையானால் உடனடியாக புதுப்பிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் பரிந்துரைத்தனர். இதன் மூலம் பயணத்துக்கு முன்பாக ஏற்படக்கூடிய அவசர நிலைகள் மற்றும் தேவையற்ற பதற்றங்களை தவிர்க்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் அல்லது அடையாள அட்டை காலாவதியாகும் நிலையில் இருக்கும் போது அதை நீட்டிக்க முடியாது என்பது முக்கியமான விடயம். அதாவது ஆவணங்கள் காலாவதியாகும் முன்பே புதியதாக விண்ணப்பிக்க வேண்டும். பயணத்துக்கு மிக அருகில் தான் ஆவணங்கள் காலாவதி ஆகின்றன என்பதை அறிந்தால் புதிய ஆவணங்களை பெறுவதில் தாமதம் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். மேலும் பல நாடுகள் பயணிகளின் பாஸ்போர்ட் ஆனது அவர்கள் திரும்பும் திகதிக்கு பிறகும் குறைந்தது 3 முதல் 6 மாதங்கள் வரை செல்லுபடியாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதித்துள்ளன. எனவே பயணிக்க உள்ள நாட்டின் நுழைவு விதிமுறைகளை முன்கூட்டியே சரிபார்த்து திட்டமிடுவது மிகவும் அவசியமாகும். உயிரணு அடையாளம் கொண்ட சுவிஸ் பாஸ்போர்ட் மற்றும் பாஸ்போர்ட் அடையாள அட்டை இணைந்த விண்ணப்பங்கள் பாசல் லாண்ட்ஷாஃப்ட் கண்டோனின் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் மாத்திரமே செய்ய முடியும். இதற்காக முன்பதிவு செய்யப்பட்ட நேரம் அவசியம். அதேவேளை தனியாக அடையாள அட்டை பெற வேண்டுமானால் அது குடியிருக்கும் நகராட்சியின் அலுவலகத்தின் மூலமாகவே விண்ணப்பிக்க வேண்டும். காத்திருக்கும் நேரத்தை குறைப்பதற்கென பொதுமக்கள் இணையத்தின் மூலம் நேரத்தை முன்பதிவு செய்து விண்ணப்பிப்பது சிறந்தது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த காலப்பகுதியில் தொலைபேசி அழைப்புகள் அதிகமாக இருப்பதால் ஆன்லைன் முறையில் முன்பதிவு செய்வது எளிதும் விரைவுமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் கோடை காலம் தொடங்கும் முன்பாக பல குடும்பங்கள் வெளிநாட்டு சுற்றுலா மற்றும் விடுமுறை பயணங்களை திட்டமிடுவதால் தேவையான பயண ஆவணங்கள் செல்லுபடியாக உள்ளதா என்பதை முன்கூட்டியே உறுதி செய்வது பயணத்தை சிரமமின்றி தொடங்க உதவும் என அதிகாரிகள் நினைவூட்டுகின்றனர். சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் தெற்கு பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் கடுமையான பனிப்பொழிவு பதிவானது. மீடியோ நியூஸ் இணையதளத்தின் தகவலின்படி சில பகுதிகளில் 1 மீட்டருக்கும் அதிகமான புதிய பனி குவிந்துள்ளதாக ஞாயிற்றுக்கிழமை காலை அறிவிக்கப்பட்டது. டிசினோ கண்டோனில் அமைந்துள்ள போஸ்கோ கூரின் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் 116 சென்டிமீட்டர் புதிய பனி குவிந்தது. இது அந்த வானிலை நிலையத்தில் இதுவரை பதிவான புதிய சாதனை என்று சுவிட்சர்லாந்து வானிலை சேவை மெட்டியோஸ்வாய்ஸ் தெரிவித்தது. ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் வடபகுதியிலும் பல இடங்களில் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டது. குறிப்பாக பெர்னிஸ் ஓபர்லாண்ட், ஊரி கண்டோன் மற்றும் கிளாரூஸ் கண்டோன் பகுதிகளில் அதிகளவு பனி பெய்துள்ளது. மத்திய சுவிட்சர்லாந்தின் சமவெளி பகுதிகளிலும் பனி பொழிந்த நிலையில் திங்கட்கிழமை முதல் வசந்த காலத்தை ஒத்த சற்று வெப்பமான வானிலை நிலவலாம் என வானிலை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. புதிய பனிப்பொழிவுகள் காரணமாக ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் தெற்கு பகுதிகளிலும் அதன் வடக்கு பகுதியொட்டியுள்ள மலைச்சரிவுகளிலும் பனிச்சரிவு அபாயம் அதிகரித்துள்ளது. கூட்டாட்சி அதிகாரிகள் வெளியிட்ட தகவலின்படி தற்போது அந்த பகுதிகளில் நிலை 4 என்ற உயர்ந்த பனிச்சரிவு அபாய எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பொருள் சிறிய அதிர்வுகளாலும் அல்லது இயற்கையாகவே பனிச்சரிவுகள் எளிதில் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் என்பதாகும். இதனால் சாலைகள் மற்றும் போக்குவரத்து வழித்தடங்களும் ஆபத்துக்குள்ளாகலாம் என்று எச்சரிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் சிம்ப்ளோன் மலைவழி அருகே உள்ள 9 நெடுஞ்சாலை அனைத்து வாகனங்களுக்கும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக சுவிட்சர்லாந்து டூரிங் கிளப் தெரிவித்தது. அதேபோல் வலேஸ் கண்டோனில் உள்ள சாஸ் பள்ளத்தாக்கு நோக்கி செல்லும் சாலைகளும் பாதுகாப்பு காரணங்களால் மூடப்பட்டன. மேலும் கிழக்கு சுவிட்சர்லாந்தில் உள்ள கிராபர்டன் கண்டோனின் பல மலைப்பகுதி சாலைகளும் பனிச்சரிவு அபாயம் மூலம் தற்போது பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. சாஸ் மற்றும் கிராபர்டன் கண்டோனில் உள்ள கோப்லிஸ் பகுதிகளில் சனிக்கிழமை இரவு பெய்த கடும் பனிப்பொழிவால் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட சம்பவங்களும் பதிவாகின. இதனால் பல 100 வீடுகள் தற்காலிகமாக மின்சாரமின்றி பாதிக்கப்பட்டுள்ளன. ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் பிற பகுதிகளில் தற்போது நிலை 3 என்ற மிதமான பனிச்சரிவு அபாய எச்சரிக்கை அமலில் உள்ளது. வலேஸ் கண்டோனில் அபாய நிலை உயர்ந்திருப்பதால் முன்கூட்டியே பனிச்சரிவை கட்டுப்படுத்தும் நோக்கில் வெடிகுண்டு வெடிப்புகள் மூலம் பனியை சரிவாக விடும் நடவடிக்கைகள் ஞாயிற்றுக்கிழமை காலை முழுவதும் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் சனிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உலகில் இடம்பெற்று வரும் போர்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. சுவிஸ், கியூபா, ஜெனிவா அமைப்பு ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு 33 அரசியல் மற்றும் கலாச்சார அமைப்புகள் ஆதரவு வழங்கின. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அமைப்பின் பிரதிநிதி உலக அரசியல் நிலைமை குறித்து கடுமையான கவலை வெளியிட்டார். பேரரசு ஆதிக்க அரசியலால் இடம்பெற்று வரும் போர்கள் உலகத்தை பேரழிவின் விளிம்பிற்கு தள்ளுகின்றன என்றும் எந்த நேரத்திலும் பெரிய அளவிலான உலகப் போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் உருவாகி வருவதாகவும் தெரிவித்தார். அவர் தனது உரையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோரை கடுமையாக விமர்சித்தார். அவர்களை போர் குற்றவாளிகள் மற்றும் பயங்கரவாதிகள் என்று குற்றம் சாட்டிய அவர் உலக மக்களுக்கு அமைதியாகவும் மரியாதையுடனும் வாழும் உரிமையை பாதுகாக்கும் ஒரு எதிர்ப்பு இயக்கத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்றார். அதே நேரத்தில் கரிபிய கடலில் உள்ள கியூபா தீவுக்கு கடந்த 3 மாதங்களாக எண்ணெய் கப்பல்கள் அனுமதிக்கப்படாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த சூழ்நிலையில் கியூபாவுக்கு உலகம் முழுவதும் ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். இந்த ஆர்ப்பாட்டம் நகர மையத்தில் உள்ள பிளாஸ் நியூ பகுதியில் தொடங்கி பிளைன் பலைஸ் மாவட்டம் வழியாக முன்னேறியது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் இருந்த பெரிய பதாகையில் காசாவிலிருந்து ஹவானா வரை ஜெனிவாவிலும் கூட உயிரை காக்க பேரரசு ஆதிக்கத்தை தடுக்க வேண்டும் என்ற வாசகம் இடம்பெற்றது. மேலும் குண்டுகள் விடுதலை அளிக்காது, அவை உயிர்களை அளிக்கும். எங்கிருந்து தயாராகும் ஆயுதங்கள் அங்குள்ள குழந்தைகளை கொல்லக்கூடாது. அத்துடன் வெள்ளை மாளிகையில் இருக்கும் போராட்டம் மனப்பாங்கு கொண்ட கௌபாயை யார் நிறுத்தப் போகிறார்கள் போன்ற வாசகங்கள் இடம்பெற்ற பலகைகளையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கையில் ஏந்தியிருந்தனர். சமீப காலமாக உலகின் பல பகுதிகளில் நடக்கும் ஆயுத மோதல்கள் மற்றும் அரசியல் பதற்றங்கள் அதிகரித்து வருவதால் ஐரோப்பிய நகரங்களிலும் அமைதி மற்றும் மனித உரிமைகளுக்கு
விதிகள் குறித்து பல்வேறு போராட்டங்கள் இடம்பெறுகின்றன. ஜெனீவாவில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டமும் அந்த தொடர்ச்சியின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். கடந்த 21 ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். வங்கிக் கடன், வீட்டுக்கடன், காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள். இது மாத்திரமின்றி திருமணம், பிறந்த நாள், விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோ பாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள். காமல் கிரெடிட் அண்ட் மேஜிக் மிரர் போட்டோ பூத். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK கோல்ட் ஜுவல்லரி. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK கோல்ட் ஜுவல்லரி. இப்போதைய அழையுங்கள் 078 31 31 081. சுவிட்சர்லாந்தின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனம் சுவிஸ்காம் தனது இணையம் மற்றும் மொபைல் சேவைகளுக்கான சந்தா கட்டணத்தை உயர்த்தும் முடிவை அறிவித்ததை அடுத்து பல வாடிக்கையாளர்கள் மாற்று சேவைகளை ஆராயத் தொடங்கியுள்ளனர். ஏப்ரல் மாதத்திலிருந்து இணையம் மற்றும் மொபைல் சந்தாக்களுக்கு மாதத்திற்கு 1.90 சுவிஸ் பிராங்கும், டிவி மற்றும் நிலை தொலைபேசி சேவைகளுக்கு 90 ரப்பனும் அதிகரிக்கப்பட உள்ளது. இந்த கட்டண உயர்வு காரணமாக சிலர் பிராந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்களை நோக்கி மாறி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சூரிச் பகுதியில் செயற்படும் GGA மூவா மற்றும் கிழக்கு சுவிட்சர்லாந்து செயற்படும் SAK போன்ற நிறுவனங்கள் புதிய வாடிக்கையாளர்களிடமிருந்து அதிகமான விசாரணைகள் கிடைக்கின்றன என தெரிவித்தனர். ஆனால் சந்தை நிபுணர்கள் கூறுகையில் சுவிஸ்காம் இன்னும் உயர்தர சேவை வழங்கும் நிறுவனமாக வாடிக்கையாளர்களையே நல்ல பெயரை பெற்றுள்ளதால் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் உடனடியாக மாற்றம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்பதாகும். இருப்பினும் விலை, சேவை தரம் மற்றும் உள்ளூர் ஆதரவு போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு பலர் தங்களின் சந்தா திட்டங்களை மறுபரிசீலனை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் கர்சஸ் பகுதியில் கடந்த வாரம் இடம்பெற்ற பேருந்து தீ விபத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் இன்று பிற்பகல் நாடு முழுவதும் 1 நிமிடம் மௌனம் கடைபிடிக்கப்பட்டது. இதனை போஸ்ட் பஸ் நிறுவனம் ஏற்பாடு செய்தது. பிற்பகல் 2 மணியளவில் சுவிட்சர்லாந்து முழுவதும் போஸ்ட் பஸ் ஓட்டுநர்கள் தங்கள் வாகனங்களை சில நிமிடங்கள் நிறுத்தி அஞ்சலி செலுத்தினர். ஒற்றுமை வெளிப்படுத்தும் வகையில் பலர் 3 ஒலி சிக்னல் அல்லது ஹோன் ஒலித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வு விருப்ப அடிப்படையில் நடத்தப்பட்டது. நிறுவனத்தின் தலைமை அதிகாரி கிறிஸ்டியன் பிளஸ் ரெக்லி கூறுகையில் கர்சஸ் பகுதியில் நடந்த இந்த தீ விபத்து மிகவும் துயரமானதும் அபூர்வமானதும் என்றும் எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளாலும் இதுபோன்ற சம்பவத்தை முற்றிலும் தடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இருப்பினும் ஓட்டுநர்கள் தங்கள் பணியில் பாதுகாப்பாக உணர்வதை உறுதி செய்ய கூடுதல் பயிற்சிகள் வழங்கப்படும் என்று கூறினார். இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் வாய்ப்பையும் நிறுவனம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிறுவனம் முழுவதும் அதிர்ச்சி மற்றும் ஒற்றுமை நிலைமையில் இருப்பதாக ரெக்லி கூறினார். கடந்த செவ்வாயன்று 65 வயதான ஒரு சுவிஸ் நபர் பேருந்தில் தன்னையே தீ வைத்துக் கொண்ட சம்பவத்தில் மேலும் 5 பேர் உயிரிழந்ததோடு 5 காயமடைந்தனர். சம்பவம் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். உலகளாவிய எண்ணெய் சந்தையை நிலைநிறுத்த உறுப்பு நாடுகள் தங்களின் கையிருப்பு எண்ணெயை வெளியிட வேண்டும் என்று இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி அழைப்பு விடுத்துள்ள நிலையில் சுவிட்சர்லாந்து தற்போது அதற்கு நேரடியாக பதிலளிக்க முடியாது என்று கே பார்மலின் தெரிவித்தார். பொருளாதார அமைச்சராக உள்ள அவர் கூறுகையில், நாட்டில் கடுமையான எரிபொருள் பற்றாக்குறை ஏற்பட்டால்தான் அரசாங்கம் அவசர கையிருப்புகளை வெளியிட முடியும். தற்போதைய சூழ்நிலையில் அத்தகைய அவசர நிலை இல்லாததால் சட்ட ரீதியாக உடனடி நடவடிக்கை எடுக்க முடியாது என்று விளக்கினார். இருப்பினும் சர்வதேச கடமைகளை நிறைவேற்றும் நோக்கில் அவசர கையிருப்புகளை வெளியிடுவது கோட்பாடாக சாத்தியமாக இருக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. IEA ஆனது சமீபத்தில் உலக சந்தையை நிலைநிறுத்துவதற்கென 400 மில்லியன் பேரல் மூல எண்ணெயை வெளியிட முடிவு செய்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் கட்டாயமாக வைத்திருக்கும் எரிபொருள் கையிருப்புகள் நாட்டின் தேவைக்கு சுமார் 4.5 மாதங்களுக்கு போதுமானதாக உள்ளது. இதில் சுமார் 14.5 மில்லியன் பேரல் பெட்ரோல் மற்றும் டீசல், 8.6 மில்லியன் பேரல் வெப்பமூட்டும் எண்ணெய் மற்றும் 2.4 மில்லியன் பேரல் விமான எரிபொருள் அடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் அவசர தேவைக்காக கட்டாய எண்ணெய் கையிருப்புகள் வைத்திருக்கப்படுகின்றன. அரசு தகவலின்படி இந்த கையிருப்புகளை எண்ணெய் தயாரிப்புகளை விற்பனை செய்யும் நிறுவனங்களை பராமரிக்கின்றன. பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற எரிபொருட்கள் நாட்டின் தேவைக்கு சுமார் 4.5 மாதங்களுக்கு போதுமான அளவில் கையிருப்பில் உள்ளன. விமான எரிபொருளுக்கான கையிருப்பு 3 மாத தேவையை பூர்த்தி செய்யும் அளவில் இருக்கிறது. மொத்தத்தில் சுமார் 14.5 மில்லியன் பேரல் பெட்ரோல் மற்றும் டீசல், 8.6 மில்லியன் பேரல் வெப்பமூட்டும் எண்ணெய் மற்றும் 2.4 மில்லியன் பேரல் விமான எரிபொருள் கையிருப்பாக இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்தது. சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஒரு சம்பவம் தமிழர் சமூகத்தில் கடும் எதிர்ப்பையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் 8 இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் இந்த சம்பவத்தில் மாவீரர் திருவுருவப் படம் நிலத்தில் போடப்பட்டு காலால் விதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. தமிழர் சமூகத்தில் மாவீரர்கள் மிகவும் புனிதமாக மதிக்கப்படுபவர்கள். அவர்களின் நினைவு மற்றும் தியாகம் பெரும் மரியாதையோடு நினைவு கூறப்படுகின்றன. இந்நிலையில் மாவீரர் திருவுருவப் படத்தை நிலத்தில் போட்டு காலால் மிதிப்பது போன்ற செயல் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட வேண்டிய ஒன்றாக இருப்பதாக பலரும் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் சுவிட்சர்லாந்தில் இயங்கும் TCC அமைப்பு
சம்பவத்தோடு தொடர்புடையவர்களாக கூறப்படும் இருவர் சம்பந்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதில் சம்பவத்தை மேற்கொண்டதாக கூறப்படும் ஒருவரும் அதை பார்த்துக் கொண்டிருந்த மற்றொருவருமான இருவரும் தக்க முறையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சமூகத்தில் கோரிக்கை எழுந்தது. இந்த விடயம் தொடர்பாக கடந்த மார்ச் 8ஆம் தேதி நிகழ்ந்த சம்பவம் குறித்து உரிய பொறுப்புடைய இடங்களுக்கு இருமுறை அறிவிக்கப்பட்டதாகவும், ஆனால் இதுவரை எந்த தெளிவான நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இந்த விவகாரம் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மாவீரர்களை உயிரினை மேலாக மதித்து வழிபடும் தமிழர்கள் இவ்வாறான சம்பவங்களை எளிதாக கடந்து செல்லவோ மறந்து போகவோ முடியாது என்று சமூகத்தில் பலரும் வலியுறுத்துகின்றனர். இந்த கருத்தை சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் ரகுராம் என்பவரும் தனது அறிக்கையில் பதிவு செய்தார். மகத்தான மனிதர்களின் தியாகங்களையும் அவர்களின் வரலாற்று பெருமையையும் உணராமல் இவ்வாறான விடயங்களை கையாள முயற்சிப்பவர்கள் எந்த விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளதாகவும் கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் பல்வேறு கருத்துகள் பரிமாறப்படுகின்றன. மாவீரர்கள் தமிழர் சமூகத்தில் புனிதமாக மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்றும் அவர்களின் நினைவு கடவுளுக்கு இணையான மரியாதையோடு போற்றப்பட வேண்டும் என்றும் பலர் வலியுறுத்துகின்றனர். இதனால் இந்த சம்பவம் தொடர்பான விவாதங்கள் தற்போது இணையதளங்களில் தொடர்ந்து பரவுகின்றன. சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் கண்டோனில் உள்ள ஆவ் எல்லை கடப்பிடத்தில் இடம்பெற்ற சுங்க சோதனையின் போது 5 கிலோவுக்கும் அதிகமான கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் வெளியானது. இந்த போதைப் பொருள் சுவிட்சர்லாந்துக்குள் ரகசியமாக கடத்தப்பட முயற்சிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலக அதிகாரிகள் மார்ச் 7, 2026 அன்று மாலை ஆவ் எல்லை கடப்பிடத்தில் வழக்கமான சோதனைகளை மேற்கொண்டனர். அப்போது ஜெர்மனி பதிவு எண்ணை கொண்ட ஒரு தனியார் கார் சோதனைக்காக நிறுத்தப்பட்டது. அந்த வாகனத்தை 24 வயதுடைய ருமேனிய நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஓட்டி வந்தார். அவர் சுவிட்சர்லாந்துக்குள் நுழைய முயன்ற நிலையில் அதிகாரிகள் வழக்கமான சுங்க சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது வாகனத்தின் ஸ்பேர் டயர் பகுதி அமைந்திருந்த இடத்தில் பிரான்ஸ் நாட்டின் கட்டுப்பாட்டு பலகை ஒன்று இருப்பதை அதிகாரிகள் கவனித்தனர். இது சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் BSG சிறப்பு நிபுணர்கள் வாகனத்தை மேலும் விரிவாக ஆய்வு செய்தனர். அதன்போது முன் பயணியரின் இருக்கையின் கீழ் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசிய இடத்தில் 5 பொதிகளில் அடைக்கப்பட்ட கொக்கைன் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றின் மொத்த எடை சுமார் 5.3 கிலோகிராம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான இந்த சம்பவத்தில் வாகன ஓட்டுநர் உடனடியாக கைதானார். பின்னர் அவர் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் மேலதிக விசாரணைக்கென சென்ட் காலன் கண்டோனில் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சுவிட்சர்லாந்தின் எல்லைப் பகுதிகளில் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர்ந்து தீவிர கண்காணிப்புகளை மேற்கொள்கின்றனர். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலான சாலை போக்குவரத்தை பயன்படுத்தி போதைப் பொருள் கடத்தும் முயற்சிகள் அதிகரித்து வருவதால் எல்லை சோதனைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சென்ட் காலன் கண்டோனில் காவல்துறை முன்னெடுக்கிறது. அதிகாரிகள் போதைப் பொருள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது மற்றும் அதன் பின்னணியில் உள்ள வலை அமைப்பு குறித்து தொடர்ந்து விசாரிக்கின்றனர். இந்தளவோடு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.